இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கும்பராசி. உலகம் வேணால் உங்களை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய கடினமான உழைப்பும் கட்டாயம் ஒரு நாள் உங்களை கோபுரத்தோட உச்சிக்கு கொண்டுட்டு போவோம். அந்த அளவுக்கு ஒரு திறமசாலிகள் அப்படின்னு இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா கலசம். அந்த கலசம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் உயர்ந்து தான் நிற்கும். அது மாதிரி தான் இந்த கும்பராசி என்பர்கள் எல்லா இடத்துலையுமே உயர்ந்து நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. என்ன இந்த உலகம் உங்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு நேர்மாறாக அப்படியே செயல்படுவாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி இந்த கும்பராசி அப்படிங்கிறது கடின உழைப்பையும் அதிக திறமைகளையும் உள்ளடக்கிய ஒரு அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் எந்த ராசிக்காரங்கள்லாம் நட்பு ராசியாக அமைவாங்க, இவங்களுக்கு எதிராக எந்த ராசிக்காரங்கள்லாம் செயல்படுவாங்க, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, பொதுவாக கும்பராசிக்கு எந்த தொழில் நல்லா அமையும், எந்த உறவு இவங்களுக்கு பக்கபலமாக இருக்கும், இதை பற்றின முழு தகவலுமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் சிவபெருமானாக இருந்தது அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு பிரார்த்தனை கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செஞ்சு பாருங்கள். கட்டாயம் நல்லதே நடக்கும். சரி, நம்மளுடைய கும்பராசி என்பர்களை பற்றி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கும்பராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். பாரம்பரிய வேத ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது சனி பகவான் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் ரொம்ப நேர்மையும் நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார். அதனால தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப உண்மையானவங்களாகவும் ரொம்ப நேர்மையானவங்களாகவும் ரொம்ப நம்பிக்கையானவங்களாகவும் இருப்பாங்க. வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றக்கூடிய ஒரு அன்பர்களாக பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் சின்ன சின்ன அடையாளங்கள் இவங்களுக்குன்னு இருக்கும். பொதுவாக பார்க்கும்போது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இவங்க ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கும்பராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். கும்பராசி அப்படின்னாவே நல்லா சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அருமையான குணவான்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கும்பராசியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிரகமும் நீச்சமோ உச்சமோ பெறதில்லை. அதனால தான் இந்த கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ராசிநாதன் சனி பகவான் இவங்களுக்கு பக்கபலமாக எல்லா இடத்துலையும் இருப்பார். ஏன்னா உச்சம் பெற்ற கிரகம் அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த உச்சம் பெற்ற கிரகத்தினால ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு உச்சப்பட்ட கிரகம் வேறுவாக இருந்தது அப்படின்னா நெகட்டிவான ஒரு சில எண்ணங்கள் வரும். ஆனால் இவங்களுக்கு ராசிநாதனாகவே சனி பகவான் இருக்கிறதுனால நல்ல டேலண்ட் பர்சனாகவும் நல்ல ஒரு கடினமான உழைப்பாளிகளாகவும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. கும்பராசி என்பர்கள் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திப்பாங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு எண்ணம் இயல்பாகவே இவங்களுடைய ஆள் மனதில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல ஒரு சகோதரத்துவத்தோட நல்ல ஒரு நட்புணர்வோடு பழகக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று முடிவெடுக்கும்போது மற்றவங்க யாரும் இடைஞ்சலாக வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. குறிப்பாக அந்த கும்பராசி என்பர்கள் எந்த விஷயத்துலையுமே டக்குன்னு இறங்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தை பற்றியும் அலசி ஆராய்ந்து ஒரு புரிதல் உணர்வு கிடைச்சதுக்கப்புறம் இவங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை தான் செய்வாங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அதன் பின்னாடி ஓட மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள். இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. புதிய சிந்தனை உடையவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டுலாம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கும்பராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. அதே நேரத்தில் சோசியல் சர்வீஸ் பண்ணுறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் இந்த கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள்
பலவீனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்க மாட்டாங்க. கொஞ்சம் உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்தாமல் மனதுக்குள்ளேயே போட்டுட்டு குழம்பிட்டு இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் தவறாக இருக்குது அப்படின்னா அதை வெளிப்படையாக சொல்லாமல் மனதுக்குள்ளேயே போட்டுட்டு இந்த பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு போட்டு மனதுக்குள்ளேயே போட்டு குழம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் பற்றி யோசிக்கிறதுனால இவங்களுக்கு மன அழுத்தம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். முடிவு எடுக்கிறத டக்குன்னு எடுக்காமல் கொஞ்சம் தாமதமாக எடுப்பாங்க. பெரும்பாலும் இந்த கும்பராசிக்கு யாரெல்லாம் நண்பர்களாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம், துலாம், தனுசு, மேசராசி என்பவர்களாம் நண்பர்களாக அமையறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். எதற்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். இது பொதுவான பலன்கள். பெரும்பாலும் இந்த 4 ராசிக்காரங்களும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நண்பர்களாக அமையறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். உங்களுடைய நண்பர் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. பொதுவாக கும்பராசி என்பவர்கள் பார்ட்னராக ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கு ஏற்ற ராசிக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு கருத்து வேறுபாடும் ஏற்படாது. தொழில் மேலும் மேலும் வளரும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதனால் நீங்கள் கூட்டு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய கூட்டாளருடைய அந்த ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இதில் நாங்கள் சொன்ன இந்த 4 ராசியில் அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பொதுவாக இந்த ராசி இந்த கூட்டாக கூடியவங்க மிதுனம், துலாம், தனுசு, மேசம் ராசியை அன்பர்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் நல்ல ஒரு ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் யாராவது எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரிஷபமும் விருச்சகமும் கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்படும். மனதுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருந்தாலும் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பெரும்பாலும் வாழ்க்கை துணையாக இவங்கெல்லாம் இந்த ராசிக்காரங்க இந்த 2 ராசிக்காரங்களும் கும்பராசிக்கு அமைந்தாங்க அப்படின்னா அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். நிறைய பேர்த்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். ஒரே குடும்பத்தில் 2 குழந்தைகள் இருக்குது. ஒரு குழந்தை வந்து கும்பராசியும் ஒரு குழந்தை வந்து ரிஷபராசியும் இருக்குன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு கருத்து வேறுபாடோ ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவோ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக முழு ஜனன ஜாதகத்தை பார்க்கும்போது அதை கரெக்டாக சொல்ல முடியும். இது வந்து பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரும்பாலும் யார் ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையர் வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. குறிப்பாக சொல்லும்போது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சகோதரர் இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் ஒரு சில இடத்துல உதவிகரமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மூத்த உறுப்பினர்கள் இருக்காங்களே வீட்டில் தாத்தா பாட்டி இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சில இடத்துல உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதே வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டேலண்ட் பர்சனாக வந்து வாழ்க்கை துணை அமைவாங்க. நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை அமையறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில ராசிக்காரங்க இவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தே வரமாட்டாங்க. யார் அப்படின்னா யாரெல்லாம் இவங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறாங்களோ, நீ அதை பண்ணனா தப்பு இதை பண்ணனா தப்பு அப்படின்னு யாரெல்லாம் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இவங்க கொஞ்சம் பிடிக்கவே பிடிக்காது. அதே நேரத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டுப்படுத்துகிற ஆளுங்களை கண்டால் கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். சுதந்திரத்தை மதிக்கக்கூடியவங்க, சுதந்திரமாக முடிவெடுக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள பார்த்தாங்கன்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அடிக்கடி பார்த்திங்கன்னா சந்தேகப்படுறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள கொஞ்சம் பிடிக்காது இந்த கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை நல்ல ஒரு உண்மையானவங்களாகவும் அன்பானவங்களாகவும் இருப்பாங்க. சற்று நேரம் இதெல்லாம் உணர்வுகளை அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒரு முறை மனதில் நினச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லா இடத்துலையும் வாதாடக்கூடியவங்களாக பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பவர்களுடைய வாழ்க்கை துணை அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு தொழில் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு சார்ந்த தொழில் அமைந்தது அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரலாம். அதே நேரத்தில் மென்பொருள் சார்ந்த அதாவது இரும்பு சார்ந்த தொழில் இவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சி சார்ந்த தொழில், விண்வெளி சார்ந்த தொழில், மின்சார சார்ந்த தொழில், எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த தொழில், சமூக சேவை, ஆசிரியர் தொழில், எழுத்தாளர் தொழிலெலாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அருமையாக வரும். இது சார்ந்த தொழிலை நீங்கள் அமைச்சிக்கிட்டிங்கன்னா கட்டாயம் நல்ல ஒரு முன்னுக்கு வரதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பண விஷயத்தில் இந்த கும்பராசி என்பவர்கள் எப்படி இருப்பாங்க? தாராளமாக செலவு செய்வாங்களா, ஆடம்பர செலவு செய்வாங்களான்னு கேட்டிங்கன்னா கும்பராசி என்பவர்கள் ரொம்ப சிக்கனவாதிங்க. தேவையில்லாமல் செலவு செய்ய மாட்டாங்க. ஆடம்பரத்தை அதிகம் விரும்பவே மாட்டாங்க.
எப்படி இருக்கிறோமோ அப்படி இருந்தால் சரி, வேலை கரெக்டாக நடக்குதா அதை மட்டும் தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் பார்ப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப புத்திசாலித்தனமாக பணத்தை சேமிப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சமூக நலனுக்காக கொஞ்சம் செலவு செய்வாங்க. மற்றபடி பார்க்கும்போது வயதுக்கு தகுந்தாற் போல் ஓரளவுக்கு நிலைத்தன்மை உடையவங்களாக தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபட்டு பாருங்கள். கட்டாயம் நல்லது நடக்கும். அதே நேரத்தில் சிவபெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இது ஆடி மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் அம்மன் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வம் அம்மனாக இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த ஆடி மாதத்தில் ஒரு நெய்வேத்தியமாக உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு சக்கரை பொங்கல் வைத்து படையல் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நல்லதே நடக்கும். உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடும் போது நீங்கள் தனியாக போய் வழிபடாதீங்க. குடும்பத்தோடு சேர்ந்து போய் வழிபடும் போது குலதெய்வத்தோடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே குலதெய்வத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா தனியாக போகிறத விட குடும்பமாக சேர்ந்து போகிறது நல்ல ஒரு சாதகமான பலனை தரும். அதனால் நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து போயிட்டு வாங்க. நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்க்கும்போது 8. அதே நேரத்தில் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கருநீலம், ஊதா, சாம்பல் நிறம் இதெல்லாமே அதிர்ஷ்டமான நிறமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த கும்பராசிக்கு ரொம்ப ஒரு ஏற்ற தினம், எடுக்கிற காரியெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா அதுக்கு எந்த தினம் ரொம்ப ஏற்ற தினமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசி என்பவர்கள் மற்றவங்க பார்க்குறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இந்த உலகத்தை பார்ப்பாங்க. அதனால தான் இந்த கும்பராசி என்பவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மற்ற நபர்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக தெரிவாங்க. அதனால தான் இவங்க நல்ல டேலண்டாக இருப்பாங்க, நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க. இவங்களுடைய பாதையில் யாரும் குறுக்க வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. சரி, இவங்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காலகட்ட சூழ்நிலைகள் நம்மளுடைய கும்பராசிக்கு எந்த மாதிரியான பலனை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த காலகட்ட கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் ராகு பகவானும், தனவாக்க குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகமாக இருக்கிறார். சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் புதன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், குரு, கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரனும் சுக்கிரனும் கேது, இந்த மாதிரி 3 கிரகங்களும் கலஸ்திரஸ்தானத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலுமே திட்டமிட்டு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. பணவரத்து அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் கையில் இருக்கிற பணம் கொஞ்சம் கரையிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. வேலை செய்கிற இடத்துல கரெக்டான நேரத்தில் நீங்கள் கரெக்டான வேலையை செய்கிறது நல்லது. ஒரு சில இடத்துலாம் பார்த்திங்கன்னா தவறாக ஏதாவது ஒரு சில இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறார். இதனால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்தவங்க விவகாரங்களில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். சக ஊழியர்கிட்ட இருந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவ போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குடும்பத்துக்குள்ளே ஒரு அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கடினமாக உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர்லாம் புதுசாக ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு புதுசாக ஆர்டர் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. பங்குதாரர்கிட்ட சின்ன சின்ன மனக்கசப்போ அல்லது ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவோ வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதே நேரத்தில் வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப திறமையாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சக ஊழியர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் குடும்ப மேன்மைக்காக அதிகமாக உழைப்பு போடுவீங்க. அதில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுலாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம். சகோதரியால் இருந்த அந்த மனஸ்தாங்கள், மனக்கஷ்டம் இது எல்லாமே வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மனம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் துணிச்சல் அதிகமாகும்
அதிகமாகும். ஒரு சிலர்லாம் கடன் வாங்கிட்டு எப்பட்றா அந்த கடனை கட்டுறது அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு நின்னீங்க இல்லையா, அதற்காக ஒரு சில நல்ல வழிகள்லாம் அந்த காலகட்டத்தில் பிறக்கும். கடனையே கட்ட முடியாதவங்க வட்டி கட்டி கொஞ்சம் கம்முன்னு இருப்பா, நான் அடுத்த டைம் கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வரும். பெருசாக பாதிப்பு வந்து இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன தடைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வீண் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். கல்வி சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே கொஞ்சம் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். போட்டித் தேர்வுலாம் எழுதுனீங்கன்னா கூட ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். மதிப்பு மரியாதை அதிகமாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சர்க்கிளில் பார்க்கும்போது இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசியில் அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையான உதவிகள்லாம் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் நிறைய கிடைப்பாங்க. அதே நேரத்தில் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை உங்களுடைய மதிப்பை உயர்த்துற மாதிரி ஒரு சில இடத்துல நீங்கள் தென்படுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு பாராட்டாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிட்டே இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும். நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பரம்லாம் பொருளெல்லாம் வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீடு கட்டி குடிபெயர்றதுக்கான யோகம் இருக்குது. அதே நேரத்தில் வீடு, வண்டி, வாகனம், புதுசாக நிலம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. இதெல்லாம் வாங்குறவங்க அந்த வாங்கிடுவீங்க, முன்படம் அந்த மாதிரிலாம் கட்டிடுவீங்க. ஆனால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுபறியாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. மனம் மகிழ்கிற மாதிரி ஒரு நல்ல சம்பவம் நடக்கும். அதே நேரத்தில் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப இனிமையான செய்தி ஒன்றும் உங்களை தேடி வரப்போகுது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனை ஒன்று வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. தேவையில்லாத பிரச்சனை ஒன்று மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்களே போய் அதில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சக மாணவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது. கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் மகாவிஷ்ணுவை வழிபட்டுட்டு வாங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 16, 17ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. புதிய விஷயங்கள் எதுலேயும் ஈடுபட வேண்டாம். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.